நான் 5th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு போறேன் சார். அப்போ வந்து பாக்குறோம் எல்லாம் வந்து பிராண்டட் ஷூஸ், பிராண்டட் ராக்கெட்ஸ்லாம் வச்சுட்டு போறாங்க. நாங்க வந்து அந்த கேன்வாஸ் ஷூ, ஸ்கூல் கேன்வாஸ் ஷூ, அந்த 200 ரூபாய் டிஷர்ட் அதெல்லாம் போட்டு போறோம். நான் அப்போ வந்து நாங்க வந்து நிறைய டோர்னமெண்ட்டுக்கு வந்து என்ட்ரி கொடுத்துருக்கோம். எதுக்குன்னா டிஷர்ட் கொடுப்பாங்க. டோர்னமெண்ட் என்ட்ரிக்குன்னா டிஷர்ட் ஃப்ரீ எல்லாருக்கும். ஸோ அந்த டிஷர்ட் வாங்கி போட்டுட்டு தான் நாங்கள் போயிருக்கோம். மற்றவங்களும் அதை வந்து அவங்க கூட அவங்க கார் எல்லாம் வந்து பென்ஸ் கார், ஆடி கார்லாம் வந்து இறங்குவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நான் அப்பாட்ட கேட்டிருக்கேன், பயந்துருக்கேன். ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை கண்டிப்பா இருக்கும் எல்லாருக்குமே. அந்த ஒரு சின்ன அப்பெல்லாம் இருந்திருக்கு எனக்குமே. ஐயோ இவ்வளோ காஸ்ட்லியா இப்படி வந்து இறங்குறாங்களே, சூப்பரா விளையாடுவாங்க அப்படின்னு. ஸோ அப்புறம் தான் புரிஞ்சுது, நான் ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம என்ன வேர் பண்றோம், நம்ம என்ன ஷூ போடுறோன்றதுல இல்லை, நம்ம ஆப்போனண்ட்டை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோன்றதுல தான் இருக்குன்னு சொல்லி இந்த விஷயத்தையும் அடிக்கடி சொல்லுவார். அழகுன்றது வந்து நீ போடுற ட்ரெஸ்லையோ, நீ வந்து போடுற பிராண்டடான ஷூஸ், நைக் ஷூஸ் அந்த மாதிரி போடுறதுல நீ அழகு கிடையாது. நீ தோத்து போகிற மேட்ச்ல கடைசி பாயிண்ட்ல போராடி அந்த மேட்சை ஜெயிச்சுட்டு வர பத்தியா, அதுதான் அழகு. அத்தனை பேர் உன்னை பாக்குற இடத்துல நீ வைக்கிற பத்தியா, ஒரு அத்தனை பேர் இருக்காங்க, நீ அங்க ஸ்டேஜ்ல ஏறி போய் நீ அந்த மெடலை வாங்குறல்ல, அதுதான் அழகு. நீ என்னைக்குமே அதை யோசிக்க கூடாதுன்றதை ஸ்ட்ராங்கா எங்களுக்கு சொல்லிட்டே இருப்பாரு சார்.